ட்ரெமர், ஹைப்பர் கைனேசியா, மூவ்மெண்ட் டிஸார்டரில் ஹைப்பர் கைனேசியாலாம் நம்ம ட்ரெமர், கோரியா, மயோக்ளோனஸ், டிக்ஸு, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்லாம் பார்த்தோம். அதில் இப்போ ட்ரெமரை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். இந்த ட்ரெமருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. ஸோ ட்ரெமர்னால் என்னென்னா, பாடி பார்ட் ஆசிலேட்ஸ் ரிதமிக்கலி அபவுட் அ செட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை சுற்றி வந்து ரிதமிக்கு ஒரு விஷயம் ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ட்ரெமர் வந்து ரெகுலராக இருக்கலாம், இரெகுலராக இருக்கலாம், யூனிலேட்டரலாக இருக்கலாம், பைலேட்டரலாக இருக்கலாம், சிமெட்ரிக்கில் இருக்கலாம், ஏசிமெட்ரிக்கலாக இருக்கலாம், ஒரு பாடி பார்ட் இருக்கலாம், செவரல் பாடி பார்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ட்ரெமர் வந்து அதோட அண்டர்லைன் காசை பொறுத்து மாறும். ஸோ ட்ரெமரை வந்து அப்பியரன்ஸு இல்லைனா அதோட காசை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். சப்போஸ் வந்து ட்ரெமர் வந்து மூவ்மெண்ட் அப்போ அதிகமாகுதுன்னா அதை வந்து நம்ம ஆக்ஷன் ஆர் கைனடிக் ட்ரெமர்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி இல்லாதப்போ இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் ட்ரெமர்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம போஸ்டரல் ட்ரெமர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டிங் த ஆர்ம்ஸ் எக்ஸ்டெண்டட் பண்ணும்போது இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர் அப்படின்னு சொன்னோம்னா நான் பெத்தாலஜிக்கல் போஸ்டுரல் ட்ரெமர். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர் வந்து போஸ்டுரல் ட்ரெமரில் ஒன் ஆஃப் த சப்டைப் தான். அதில் வந்து நான் பெத்தாலஜிக்கல் தான். யூஸ்வலாக ஃப்ரீக்வன்சி வந்து 8 to 12 இருக்கும். லெஸ் தென் 6 மோர் தென் 12 இருந்தது அப்படின்னா அது பெத்தாலஜிக்கல் தான். அப்புறமேட்டு ட்ரக் இன்டியூஸ்ட் ட்ரெமர்னால் நத்திங் பட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர், அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ட்ரெமர் வந்து நம்ம ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் ட்ரிகர்னா, சிங்க்ரனைஸ்ட் ஆசிலேட்டரி சிக்னல்ஸ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன், அதுதான் வந்து இந்த ட்ரிகர். யூஸ்வலாக வந்து சென்ட்ரல் ஆரிஜினில் இருக்கிற இந்த ட்ரெமர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னோன்னா பேசிக் அங்கேயோ செரிபுல்லத்துலேயோ வந்து அந்த சர்க்கியூட்ஸில் இருந்து நமக்கு இந்த சிங்க்ரனைஸ்ட் ஆசிலேட்டரி சிக்னல்ஸ் வரதுனால தான் அந்த பிரச்சனை இருக்குது. இது யூஸ்வலாக வந்து சென்சரி மோட்டர் இன்டிகிரேஷன், மோட்டார் டைமிங், மசில் கான்ட்ராக்ஷன், சிம்பத்தட்டிக் கண்ட்ரோல் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரலி ட்ரைவன் ட்ரிம்மரா இல்லையா அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். சென்ட்ரலி ட்ரைவன் ட்ரிம்மர் வந்து எக்ஸாம்பிள் வந்து எசென்ஷியல் ட்ரிம்மர். இது இஸ் நத்திங் பட் ஓவர் ஆக்டிவ் சென்ட்ரல் ஆசிலேட்டர்ஸ் இந்த தலாமஸ் அண்ட் தலாமோகார்டிகல் லூப் ஓவர் ஆக்டிவிட்டி இரண்டாவது நடக்கலாம். இதே இது செரிபுலர் அண்ட் ரூபுலர் ட்ரிம்மர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரோக்கில் ட்ராமாவில் ரொம்ப காமனாக இருக்கும். அது எதனால் வருதுன்னா மோட்டர் டிஸ்ரெகுலேஷனால் வருது. அப்புறமாட்டி அந்த மோட்டர் டிஸ்ரெகுலேஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அன்பேலன்ஸ்டு ஃபீட் ஃபார்வர்ட் ஆர் ஃபீட்பேக் சிஸ்டம், இல்லை போத் ரெண்டுமே நடக்கலாம். அது வந்து அன்பேலன்ஸ்டாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து 2 டைப், சென்ட்ரல் ஆசிலேட்டர்ஸ் இல்லைனா மோட்டர் டிஸ்ரெகுலேஷன். அப்புறமாட்டி இப்போ ட்ரெமர் நடக்கும்போது அவன் கையில் ஒரு லோடிங் இருக்கா இல்லையான்றத பொறுத்து சென்ட்ரலாக இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெத்தாலஜிக்கலாக இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ட்ரெமர் வரும்போது அவன் கையில் ஒரு வெயிட்டான ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ட்ரெமரோட ஃப்ரீக்வன்சி வந்து குறையும். அப்படி இருந்துச்சுன்னா சென்ட்ரல். ஃபிசியாலஜிக்கலில் அப்படி குறையாது, அப்படியே தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், லெஸ் தென் 6 மோர் தென் 11 அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெத்தாலஜிக்கல் ட்ரெமர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதாவது ஒரு 4 அப்படின்னா அப்படி இருக்கும், அது கீழே போகாது. 6 அப்படின்னா 4 இருக்கும், அதுக்கு கீழே போகாது. ஒரு ஃப்ளோர் ஃப்ரீக்வன்சி அதுக்கு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கின்சனிசம் ட்ரெமரும் எசென்ஷியல் ட்ரெமரும் பார்த்தோன்னா ஒரு லோயர் ஃப்ரீக்வன்சி ட்ரெமரு 4 லெஸ் தென் 4 அது கீழே போகவே போகாது. அந்த மினிமம் 4 ஹார்ட்ஸாவது இருக்கும். ஆறுமாட்டி இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா தேர் இஸ் அ மால் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம் அண்ட் செரிபெல்லம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆறுமாட்டி இது ஓவர் டைம் குறைஞ்சிக்கிட்டே போகலாம். ஒரு 2 to 3 ஹார்ட்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் 4 to 8 இயர்ஸில் நம்ம குறையலாம். அப்புறமாட்டி இந்த மாதிரி முதல்ல 4 இருக்குது, ஆனால் பல வருஷங்களுக்கு 2 to 3 மாறுது அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு டயக்னோஸ்டிக் கன்ஃபியூஷன் வரும், இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமாட்டி ஆம்ப்ளிடியூடை பொறுத்தும் நமக்கு வந்து ட்ரெமர் டைப்ஸ் இருக்குது. இன் ஜென்ரலில் வந்து பார்த்தோம்னு சொன்னோன்னா ட்ரெமர் சப்டைப் வித் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி வில் ஹேவ் ஹையஸ்ட் ஆம்ப்ளிடியூட். ஆனால் வைஸ் வர்ஸா அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலாக லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கெலாம் ஹை ஆம்ப்ளிடியூட் இருக்கும். அப்புறமாட்டி எமோஷனல் டிஸ்ட்ரெஸ், எக்ஸசைஸு, ஃபட்டிக்கு இது எல்லாமே இந்த ட்ரெமர்ஸை எக்ஸாஜரேட் பண்ணிவிடும். அப்புறமாட்டி ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஆம்ப்ளிடியூட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி ஒன்றும் செய்யாது. ஸோ இந்த எக்ஸசைஸு, ஃபட்டிக்கு, எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்லாம் வந்து ஆம்ப்ளிடியூட் தான் கூட்டும். அப்புறமாட்டி காமன் ட்ரெமர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னோன்னா எசென்ஷியல் ட்ரெமர், பார்க்கின்சன் ட்ரெமர், டிஸ்டோனிக் ட்ரெமர், செரிபுலார் ட்ரெமர், ஹோம்ஸ் ட்ரெமர், ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர், பேல்டல் ட்ரெமர், நியூரோபதிக் ட்ரெமர், ட்ரக் இன்டியூஸ் ஆர் டாக்ஸ் இன்டியூஸ் ட்ரெமர், டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரெமர், ப்ரைமரி ரைட்டிங் ட்ரெமர், சைக்கோஜெனிக் ட்ரெமர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெமர்னால் என்னென்னு பார்த்துட்டோம்.
அது எப்படிலாம் பிரிக்கலாம்னு பார்த்தாச்சு. ரெகுலர் லேட்டரல் பைலேட்டரல், சிமெட்ரிக்கல் ஏசிமெட்ரிக்கல், ஒரு பாடியாக மல்டிபிள் பாடியாக, அப்புறமாட்டி மூமெண்ட்டை பொறுத்து அது கைனட்டிக்கா ரெஸ்ட்டாக, அப்புறம் பார்ஷியல் ட்ரெம்மரா, ஃபிசியாலஜிக்கல் ட்ரெம்மரா, ட்ரக் இன்டியூஸ்ட் ட்ரெம்மரா, அப்புறமாட்டி ட்ரிகரிங் வந்து சென்ட்ரலாக இருக்குமா, இல்லைனா ஸ்ட்ரோக் வந்து மோட்டர் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குமா, அப்புறமா ட்ரெம்மர் இருக்கும்போது வெயிட்டை கொடுத்தோம்னா அது பெத்தாலஜிக்கல், ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா அது பெத்தாலஜிக்கல், வெயிட்டை கொடுத்து ஃப்ரீக்வன்சி குறைனா அது நார்மல், அப்புறமாட்டி லெஸ் தென் 6 மோர் தென் 11 தான் வந்து பெத்தாலஜிக்கல், இந்த நடுவில் இருக்கிற ரேஞ்சு ஃபிசியாலஜிக்கல். பெத்தாலஜிக்கலுக்கு ஒரு ஃப்ளோர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிக்கும் ஈட்டியும் ஒரு 4 தான் இருக்கும். அப்புறம் இது வந்தால் மால் ஃபங்க்ஷன் பிரெயின் ஸ்டெம் செயல்படும் தெரிஞ்சுக்கலாம். பல வருஷமாக ஆச்சுன்னா 2 to 3 ஹெர்ட்ஸாக மாறும். அப்புறமேட்டு ஆம்பிடியூடை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிடியூட், ஹை ஆம்பிடியூடாக இருக்கும். ஆனால் வைஸ் வர்ஸா கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸாஸ் லைக் எமோஷனல், எக்ஸசைஸ், ஃபட்டிக்கெலாம் எக்ஸாஜரேட் பண்ணலாம். எக்ஸாஜரேட்னா மீனிங் ஆம்பிடியூட் தான் எக்ஸாஜரேட் பண்ணணும், ஃப்ரீக்வன்சியே கிடையாது. காமன் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். cerebellar, drug induced, dystonic, essential, orthostatic, palatal, PD, physiologic, post traumatic, rubral, task specific.